India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். பிரஃபுலோட போன் ஏன் இவ்ளோ நேரமா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? என்னடா மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? இன்ஃபர்மேஷனை கூடிய சீக்கிரத்துல கொடுக்கணும். உனக்கு தெரியாது போலீஸோட பவர் என்னன்னு. இல்ல நான் புரிய வைப்பேன். கூட்டிட்டு போங்க. அவனை நல்லபடியா கவனிச்சு கேளுங்க. சார், எனக்கு என் பையனோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுக்கணும் சார். பையனோட பேரு? அவன் பேரு பிரஃபுல் குமார் ராய். அவனுக்கு 21 வயசு. நேத்து வீட்ல இருந்து கிளம்பனா. அப்பத்துல இருந்து அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அதோட அவன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. அது சரி, இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்க ரெண்டு பேரும் என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க. இது அங்குஷ், அப்புறம் இது சஞ்சு. சஞ்சு கடைசியா பிரஃபுல் டேப்ப பேசுன? நேத்து காலேஜுக்கு போகும்போது மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ எப்ப கடைசியா அவனை பார்த்த? நானும் அவன் கூட 2 நாளா பேசவே இல்லை. ஏன்? அது வந்து நான் ரயில்வே எக்ஸாமுக்காக தயாராகிட்டு இருந்தேன் சார். அதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அப்படியா? ஆமா சார். பெரிய படிப்பாளியா இருப்ப போல இருக்கு. அவன் உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா சார். அப்படி என்ன நடந்தது அதனால 2 நாள் அவங்க கிட்ட பேசல? இல்ல சார், அது வந்து எங்க அப்பா தான் எக்ஸாமுக்கு முன்னாடி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன்ட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பிரஃபுலோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஆனா கடைசி வரைக்குமே சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு சார். அப்புறம் நீ எங்க இருந்த? நான் எங்க அப்பா கூட அமீனாபாத் போயிருந்தேன் சார். அமீனாபாத் போயிருந்தியா? உன் ஃப்ரெண்டு காணாம போன அதே நாள் போயிருக்க? சார், அப்பா கூட போயிருந்தேன். கொஞ்சம் மார்க்கெட்ல வேலை இருந்துச்சு. அப்ப பிரஃபுலுக்கோ இல்ல உங்க ரெண்டு பேருக்கோ வேற யாரு கூடயாவது சண்டை ஏதாவது இருக்கா? இல்ல, எங்களுக்குள்ள சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் விவகாரம்? வாயை திறங்க, காலேஜ் வேற படிக்கிறீங்க. இல்ல சார், இந்த பசங்க 2 பேரையும் நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். இந்த பசங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க. அதோட ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்டயும் சொல்லிருப்பாங்கல்ல. உங்களுக்கு உங்க குடும்பத்து ஆளுங்க யார் மேலேயாவது இல்ல அக்கம் பக்கத்து ஆளுங்க மேல அடிதடி வம்பு? இல்ல சார், எங்களுக்கு யார் கூடவும் எந்த சண்டையும் கிடையாது. எந்த வம்புக்கும் போனதில்ல. உங்ககிட்ட பிரஃபுலோட நம்பர் இருக்கா? சொல்றேன். 982 சார், நம்பர் இப்போ ஆஃப் தான் வருதா? ஒன்னு பண்ணு, இதோட லாஸ்ட் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண. அவன் கடைசியா யார்கிட்ட பேசியிருக்கான ஃபைண்ட் அவுட் பண்ண. அவனுடைய போட்டோ ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இருக்கு சார். இந்த போட்டோஸோட ஹாட் காப்பீஸ் எடுங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புங்க. அப்படியே மற்ற அக்கம் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பையன் மிஸ்ஸிங்னு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நமக்கு சொல்லி. ஷூர் சார். அப்புறம் நீங்களும் உங்களுடைய நம்பர்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எழுதி கொடுங்க. ஓகே சார். நீங்க எங்களுக்கு என்கொயரிக்காக தேவைப்படலாம். ஸ்ருதி, பிரஃபுலோட சேர்த்து இவங்க 2 பேரோட இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். இவங்க 3 பேரோட கால் டீடைல்ஸும் பிரஃபுலோட லாஸ்ட் லொகேஷன் எங்க ட்ரேஸ் ஆகுதோ அங்க இருக்கிற லோக்கல் போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார்.
என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்களா? வெக்கமா இல்லடா உனக்கு? அப்பா, பிரஃபுல் மிஸ்ஸிங். அவங்க அம்மா கவலையா இருந்தாங்க. போய் தானே பார்க்கணும். அவனை யாராவது எங்கேயாவது வெட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா அவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படிதான் நடக்கும். அப்பா ப்ளீஸ்ப்பா, இப்பயாவது கொஞ்சம் விடுங்களேன். இந்த ப்ளீஸ் எல்லாம் உன்னோடய வச்சுக்க. இன்னொரு தடவை அவனோட உன்னை பார்த்தேன், உன் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவேன். போய் படிக்கிற வேலையை பாரு. எக்ஸாம் வருதுங்கிற பயம் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. போடா. Currently switched off. Please try again later. Thank you. சார், ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பிரஃபுலுடைய லாஸ்ட் லொகேஷன் குக்ரேலுடைய காட்டு பக்கத்துல ட்ரேஸ் ஆகும் சார். அப்புறம் அந்த ஏரியா போலீஸ்க்கு அந்த காட்டு பகுதியில ஒரு பாடி கிடைச்சிருக்கான். அது பிரஃபுல் மாதிரியே இருக்கான். அவங்க அம்மாவை அடையாளம் காட்டு கூப்பிடுங்க. ஓகே சார். சார், பணத்து பக்கத்துல இருந்த பர்ஸில் பணம்லாம் அப்படியே இருக்கு சார். அப்படி பார்த்தா திருட்டுக்காக இந்த கொலை நடக்கல. இது ஏதோ பரஸ்பர பகை விவகாரம் மாதிரி தெரியுது. கொலையை அவன் தான் பண்ணியிருக்கணும். பிரஃபுல வெறுக்கிற அந்த ஆள் தான் பண்ணியிருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது சார். பிரஃபுல் கொலை செய்யப்பட்ட டைம் என்ன சார்? சண்டே நைட்டு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ள சார். அப்புறம் அதே டைம்ல மொபைல் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கொலைகாரன் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மொபைலை தூக்கி வீசி இருக்கணும், எல்லாம் உடைச்சிருக்கணும். அந்த சமயத்தில் சஞ்சு அப்புறம் அங்குஷோட ஃபோன் லொகேஷன் என்னவா இருந்தது சார்? சஞ்சுவோட லொகேஷன் இங்க இருந்தது, அமீனாபாத். அப்படிதான் அவன் ஸ்டேட்மெண்ட்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்புறம் அங்குஷுடையது இங்க இருந்தது, அவனோட வீட்டு பக்கத்துல கோமதி நகர். அது சரி, இந்த பிரஃபுல் கடைசியா யார்கிட்ட பேசியிருக்கான்? அவங்க அம்மா கூட. ஸ்ருதி, ஒரு வேலை பண்ணு. இருக்கிற எல்லா இன்ஃபார்மர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணு. அவங்க கிட்ட சொல்லு 3 பசங்களோட 3 விவரமும் வேணும்னு. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வேணும், பாஸ்ட் பிரசன்ஸ் எல்லாம். என்ன திவாரிண்ணே, நல்லதா ஒரு டீ போடுறது. என்ன சார் திடீர்னு ஏன் ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கு? சொல்லுங்க. சரி சார், இந்த 2 பசங்களோட அட்ரஸை எனக்கு அனுப்பி வைங்க. மற்ற டீட்டெயிலும் நான் அனுப்பி வைக்கிறேன். முடிச்சிடலாம். நீ வேணா பாரு, நாம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறோம்னு கண்டிப்பா போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க தான் போறாங்க. நமக்கு அதை தவிர வேற எந்த வழியாவது இருந்துச்சா? டேய், எனக்கு இருக்கிற பயமே போலீஸ் ருச்சியை மட்டும் ரீச் பண்ணிடவே கூடாதுடா. ஒருவேளை அவளை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவ நிச்சயமா வளரத்தான் போறா. இங்க பாரு, எனக்கு ருச்சியை தெரிஞ்ச வரைக்கும் அவ ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவ தெரியுமா? அது இல்லாம யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டா, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சரி, நீ ஒன்று சொல்லு. உனக்கு என்னடா தோணுது? யார் கொலை பண்ணிருப்பான்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? எதுவுமே புரியலடா. அவங்க அம்மா ஃபீல் பண்றத பார்த்தல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கும் தான்டா. ஆண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் ரொம்ப சங்கடமா இருக்குடா. ஆனா இப்ப வேற வழியே இல்லையே. நாம என்னதான்டா பண்ண முடியும்? சரி, அதெல்லாம் விட. உங்ககிட்ட பியர் வாங்க காசு இருக்கா இல்லையா? டேய், பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன்டா, பியர் வாங்கி கொடு. என்ன வா.
சார் டீ எடுத்து. ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு. சொல்லு. அந்த அங்குஷ் இருக்கானே, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ கொஞ்ச நாளா இந்த ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லைன்னா புரியல. அவ கிட்டத்தட்ட 15 நாளா இந்த ஊர்ல இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக பாராபங்கிக்கு போயிருக்கா. பாராபங்கி, இன்ட்ரெஸ்டிங். ஆனா காரணம் என்ன? காரணம் என்னன்னு சரியா தெரியல. ஆனா அவங்க அப்பாவோட ரிப்போர்ட் சரியில்லை. சுத்தி வளைச்சு பேசாத, நேரடியே சொல்லு. அவங்க அப்பா பேர் கேஷவ். அவர் சின்ன வயசுல லக்னோவில் பெரிய ரவுடியாக இருந்திருக்காரு. 2-3 தடவை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அவங்க ஒய்ஃபு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இது விஷயமா அவன் பேரில் கேஸும் நடந்தது. ஆனால் கேஸ்லேருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டான். இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் இந்த அங்குஷோட ஹிஸ்ட்ரி என்ன? அங்குஷ் எதுவும் பெருசாக பண்ணலை நமக்கு தெரிய வர மாதிரி. அப்படின்னா அந்த சஞ்சு விஷயமும் அப்படிதான். நல்லா விசாரிச்சு பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்கல. ஒன்று பண்ணு. அந்த அங்குஷோட தங்கச்சி இருக்கல அமிர்தா, அவளை பற்றி விசாரி. பாராபங்கியில் எங்கே இருக்கானு, எப்படி இருக்கானு எனக்கு ரிப்போர்ட் வேணும். சரிங்க சார், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துடுறேன். போலாம். செல்ஃபி. டேய் சஞ்சு, நீ ஆளே காணமேடா. ஃப்ரேம்க்குள்ள வா, இன்னும் கொஞ்சம் உள்ள வா. கரடி மாதிரி நான் எதுக்குறா? நீங்க எல்லாம் கப்பிள்ஸா இருக்கீங்க. இங்க பாரு, நீ என்கிட்ட வா. வா, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? வாடா. ஆமா, நிறைய எடுத்தாச்சு. வா, வா, அப்புறம் எடுக்கலாம். வா, செல்ஃபி எடுக்கலாம். வாங்க. இல்ல, இன்னும் ஒன்னு எடுக்கலாம். வா, எங்க 2 பேரும் எடுங்க தனியா. எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. இன்னொன்னு எடுத்துக்கலாம்ல. எங்க 2 பேரும் ஒண்ணா சேர்த்து எடு. அதெல்லாம் முடியாது, நீங்களே சரி, எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம். சொல்லுங்கப்பா. இப்ப வா. இல்லப்பா. சரிப்பா, நான் வந்துடுறேன், இருங்க. சரி. சாரி காய்ஸ், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். அப்பா கூப்பிட்டுருக்காரு. என்னடா சொல்ற நீ? என்னடா இது? ஐ நோ, பட் என்னடா பண்றது? அப்பா அர்ஜென்ட்டா வர சொல்றாரா. நான் போயே ஆகணும்டா. டேய் சஞ்சு, இப்பதான் நம்ம பார்ட்டியே ஆரம்பிச்சிருக்கு. ஆமாடா. ஏய் ஓகே, நீ போறதுனா போ, ஆனா சீக்கிரம் வந்துரு. ஏன்னா நீ இல்லனா பார்ட்டியே களை கட்டாதடா. நான் முயற்சி பண்றேன், ஆனா வரலனா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, வரேன்டா. சரி, நீ இல்லாம நாங்கலாம் என்னடா பண்ண போறோம்? அதனால என்ன பண்ணலாம், சீக்கிரமா வந்துரு. பாக்குறேன்டா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஃபீல் பண்றேன். வந்துறேன். பை. ஓகே, பை பை. ஓகே, பை பை. டேய் போயிட்டு சீக்கிரமா வந்துரு, சரியா? எப்படியா வந்துற பாக்குறேன்டா. வர முடியாம போனாலும் பரவாயில்லை, பிரச்சனை இல்ல, சரியா? இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? நம்ம ஒண்ணு பண்ணலாமா? உண்மையை சொல்லவா? அதாவது சத்தியமா சொல்றேன், நீ பிரின்சஸ் மாதிரி இருக்க. உன்னை யாராவது பார்த்தாங்க வச்சுக்கோயேன், அப்படியே கொத்திக்கிட்டு போயிடலாமான்னு ஆசைப்படுவாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? சரி காய்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இவளுக்கு தலைவலியா இருக்கிறதுனால நான் மேல கூட்டிட்டு போறேன், சரியா? ஏதாவது பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டேன். ஆனா நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேடா, கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்குது. இல்ல வேண்டாம், நீ எதுக்கு, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் மருந்து தானே கொடுக்க போறேன், ஏன்டா? போ, என்ஜாய். சரி வா, நம்ம டாபிக்கு போலாம். நீ என்னடா நடக்குதுங்க? என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் வாடா. அங்கிள், நாய ஜம்ப் பண்ணி மயக்க பாக்குறியா? அங்கிள் அப்படிலாம் இல்ல. இப்படி பண்றியாடா? அங்கிள் நான் சொல்றது கேளுங்க, நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் அப்படிலாம் பண்ணல. இப்படி பழகுறியே, உனக்கு வெக்கம் மானம் அப்படி ஏதாவது இருக்காடா? சொன்னா கேளுங்க. அப்பா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம்ப்பா, ப்ளீஸ் பா.
அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். நான் தப்பா நினைக்கிறேனா? நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? இங்க வாடா, இறங்க வாங்க. நெய்யந்தா இங்க வா, முன்னாடி வா. ஏண்டி உனக்கு வெக்கமா இல்ல? குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு என்ன பழுப்பு நடத்திட்டு இருக்க நீ? என்ன மாதிரி ஆளுகளோட பையனை மயக்கற? அப்பா 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 இவன் என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா. நான் என்ன சொல்றேன்னாப்பா, ப்ளீஸ் இவளை எதுவும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்டா? இவ யாரா இருந்தாலும் சரி, இன்னொரு வார்த்தை எதிர்த்து பேசுன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் உங்க 2 பேரையும். நாய, உன் தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி அக்கறை இல்ல, என் கௌரவத்தை பத்தி கவலை இல்ல. வாய முடிக்க உள்ள போடா. நீங்க 2 பேரும் உடனே கிளம்புங்க. எங்க இருந்து கிளம்புங்க. நில்றா. இன்னொரு தடவை நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். போடா, கண்ணில் பற்றாத. உள்ள போடி. யாரா ஃபோன் பண்றது? இல்ல யாரும் இல்லடா, அப்பா தான் ஃபோன் பண்றாரு. தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு அவரு. அவரை விட்டு தள்ளு. நீ இன்னைக்கு பிரபுலோட மம்மியை பார்க்க போனியாடா? சாரி பிரபுல், தப்பு என் பேர்ல தான். நீ அனுபவிக்க வேண்டியதா போச்சு. ருச்சி, ருச்சி நில்லு. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. அங்கிளோட கேரக்டர் பத்தி தெரியும்ல உனக்கு. அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அங்குஷ் அவன் கொஞ்சமாவது ஆம்பளையா நடந்திருக்கணும்ல. அவன் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அப்பாவை சமாதானப்படுத்திருக்கணும்ல. பொறுக்கி நாய் அப்படியே ரூமுக்கு போறான். எனக்கு அசிங்கமா இருக்கு அவனை நினைச்சா. அவனால நம்மள வீட்லயே டிஃபெண்ட் பண்ண முடியல. சரி விடு, கோவப்படாத. சில நேரங்கள்ல இந்த மாதிரி தான் ஆயிடும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, விடு. அவன் பண்ணது தப்பு. அவனை நான் எப்பயும் மன்னிக்க மாட்டேன். ருச்சி, try to understand. Please leave that. ஹலோ ஆண்டி. சொல்லுமா. நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். நீங்க எங்ககிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. உங்க பையனுக்கு அமிர்தா கூட அஃபேர் இருந்திருக்கா? அதுக்காக அமிர்தாவோட அப்பா உங்க பையன் மேல கோவமா இருந்திருக்காரு. எனக்கே இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் இப்பதாங்க தெரிஞ்சது. நீங்க பிரபுலோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல ஏன் அந்த 2 பொண்ணுங்களை பத்தி எங்ககிட்ட சொல்லல? பாருங்க, அந்த 2 பொண்ணுங்களும் என்னோட பொண்ணுங்க மாதிரி தான். பிரபுல் கூட சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சவங்க. அவங்க பேரு இதுல வெளியே வந்ததுன்னா தேவையில்லாம அவங்களுக்கு கெட்ட பேரு. அதனாலதான் சொல்லல. வேற ஏதாவது மறைச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது மறைச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, இப்பவே உடனே சொல்லுங்க. நான் என்னோட சுய நினைவோட தற்கொலை பண்ணிக்க போறேன். இதுல யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். அது அப்பாவா இருந்தாலும் இல்ல ருச்சி, அப்புறம் பிரபுல். அவன் ருச்சிக்காக என்னை சீட் பண்ணிட்டான். அங்குஷ் அண்ணா மன்னிச்சிருங்க என்ன. அப்புறம் சஞ்சு,
உனக்கு மனசார தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். வேற யாருமே பண்ண முடியாததை நீ எனக்காக மட்டுமே பண்ண. ஆனால் நான் எப்போவுமே உன்னை காதலிச்சதே இல்லை. நான் எப்போவும் பிரபுல மட்டும்தான் காதலிச்சேன். ஆனால் இப்போ அவனே இல்லாத போது எனக்கு வாழறதுக்கான ஆசையே இல்லாமல் போயிடுச்சு. சார், இது கேஷோட கால் ரெக்கார்டு வந்துருச்சு சார். நாங்கள் அவனோட எல்லா கால்ஸையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு எதிராக எந்த விஷயமும் வெளியே வரல. நீ அவனோட பழைய கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணியா? ஆனால் பழைய ரெக்கார்ட்ஸ்லேயும் அவனுக்கு எதிராக நமக்கு சாதகமாக எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடைக்கல. கேஷோ கொலை நடந்த இடத்துல இருந்த மாதிரியோ அங்கேருந்து கால் போன மாதிரியோ. இங்கே பாரு, கொலை நடந்துருச்சு. சாலிடான விஷயம், அங்கே கொலைகாரனும் இருந்திருக்கா. மேபி அவனும் கொலை செய்ய சொல்லி சொன்னவனும். யாரு? ஹலோ சார், பாராபங்கிலேருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. கேசவனோட பொண்ணு அமிர்தா இருக்கால, நரம்பை வெட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டா. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலமும் சரி, வச்சிருக்கா. பாராபங்கி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண. இங்க பாரு, நீ இதை சொல்லிதான் ஆகணும். அமிர்தா தன்னுடைய சூசைட் நோட்ல இதையும் எழுதி வச்சிருக்கா. பிரபுலாவில உனக்காக ஏமாத்துறானு. இல்ல சார், உண்மை என்னன்னா பிரபுல் அவளை ஏமாத்தவே இல்ல. என்ன என்ன உன்னோட ஐஸ்கிரீம் எனக்கு ஊட்டி விட. என்ன பண்ற நீ? ஏய், என்ன வேலை பண்ற? பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? இந்த போட்டோவை அங்குஷ் இல்ல அமிர்தா பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சிட்டு இருக்க? ஏய், ஒன்னும் ஆகாது. நான் வந்து அங்குஷ்க்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்க ஆசைப்படுறேன். அப்பதான் அவனுக்கு புரியும். அவன் அப்பா முன்னாடி ஆம்பளை மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும்ல. உனக்கும் அங்குஷ்க்கு இருக்கிற பிரச்சனை பத்தி தெரியாது. ஆனா அமிர்தா இத பார்த்தானா என்ன வண்டியா கேப்பா தெரியுமா? ஏய், நீ ரொம்ப ஓவரா சீன் போடாத. அவ எனக்கும் ஃப்ரெண்ட் தான். வா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். வா வா, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் நினைச்சேன் எப்படியாவது அங்குஷ் கோவப்பட்டு என்கிட்ட வருவான்னு. அவன் பண்ணது தப்பு உணர வைக்கணும்னு நினைச்சேனா. அதே மாதிரி அவன் எங்க போட்டோவை பார்த்தான். அவன் என்ன பாக்குறதுக்காக வந்தான். உன்னை பத்தியும் பிரபுல பத்தியும் அப்பா சொன்னது கரெக்ட் தான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நம்பர் ஃப்ராட் பசங்களா இருக்கீங்களே. அப்படியா? நாங்க ஃப்ராடுங்களா? அப்ப நீ உங்க அப்பா பேச்சை கேட்டு உள்ள போய் பூந்துக்கிட்டியே. எங்க ரெண்டு பேரை பத்தியும் ஒரு ஒப்பீனியனுக்கு வரதுக்கு முன்னாடி நீ நான் சொல்றது கேளு முதல்ல. அதுக்கு முன்னாடி நான் சொல்றது முதல்ல கேளு. இன்னியோட உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சுது. என் மூஞ்சிலே முழிக்காத. நீ கடைசியா பிரபுல் கிட்ட எப்ப பேசின? சண்டே தான் பேசின. அதாவது அன்னைக்கு ராத்திரி கொலை நடந்தது. ஆமா, அவன் என்கிட்ட சொன்னான். அமிர்தா அவனுக்கு மெசேஜ் பண்ணி எங்கேயோ கூப்பிட்டு இருந்தாலாம். அமிர்தா அவனுக்கு மெசேஜ் பண்ணாலா? விவகாரம் ரொம்ப தெளிவா இருக்கு. நீ பிரபுல கொலை பண்ணதுக்கு காரணம் உனக்கு தோணி இருக்கு. பிரபுலும் ருச்சியும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டாங்களே. இல்ல இல்ல சார். சார், நீங்க என்ன பேசுறீங்க? சார், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த டைம்ல அந்த விஷயம் தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. ஆமா சார். ஆனா என்ன நானே தேத்திக்கிட்டேன். ஆனா அது வந்து சார், ஆனா இந்த ஆனா அவனவை விடு. உண்மை என்னன்னு அதை மட்டும் சொல்லு. அப்பா அன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்களே, அது ரொம்ப சரின்னு எனக்கு இப்பதான் தோணுது. நம்மள அடையிறதுக்கு அவங்களுக்கு டிசர்வே கிடையாது. இல்லண்ணா, அப்பா அன்னைக்கு பண்ணது அது ரொம்ப தப்பு தானா? சரியா நடந்துக்கிறது எப்படின்னு நான் அவங்களுக்கு காட்ட போறேன். என்ன சொல்ற நீ? அவங்கள நான் அப்படி பழி வாங்க போறேன். அவங்களால அடுத்த ஜென்மத்துல கூட யாருக்கும் இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியாது. அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர?
பிரஃபுல பழி வாங்கறதுக்காக இந்த வேலையை உன் தங்கச்சி அமிர்தா பண்ணாளா? அவ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் சார். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார் அவ மாட்டிக்க போறான்னு. அதனாலதான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. இல்ல, அமிர்தா இந்த வேலையை தனியா பண்ணிருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். யார் அது? சார் அது எப்படி சார் கன்ஃபார்மா சொல்ல முடியும்? ஆனா இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவ சஞ்சு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா. சஞ்சுவும் முதல்ல இருந்தே அவளை லைக் பண்ணிட்டு இருந்தான். வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. அமிர்தா தன்னோட சூசைட் நோட்ல எழுதி வச்சிருக்கா. நீ அவளுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாமே. அப்படி என்ன வேலை இது அவ சொல்லி நீ பண்ணிருக்க? மேம் எனக்கு எதுவுமே தெரியாது மேம். ஏன் அவ அந்த மாதிரி எழுதி வச்சான்னு மரியாதையா கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப அப்பாவி மாதிரியெல்லாம் நடிக்க கூடாது. உனக்கு அவளை முதல்ல இருந்தே பிடிச்சிருந்தது தானே? ஆமா, நான் அவ மேல விருப்பப்பட்டேன். அப்ப நீ இப்ப ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்லைன்னா உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும். ருச்சி தன்னுடைய பிக்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணா. அதை பார்த்த உடனே அமிர்தாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன அவ வீட்டுக்கு கூப்பிட்டா. ஏன் இப்படி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியும் நீ என்ன ஆரம்பத்துல இருந்தே விரும்புறதானே. சொல்லு, நீ என்ன விரும்புறல? ஆமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எனக்காக ஒரு வேலை பண்ணுவியா? சொல்லு, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ இல்ல பிரபல கொலை பண்ணணும் எனக்காக. என்னது? ஆமா சஞ்சு, அவன் எனக்கு துரோகம் பண்ணிருக்கான். அவன் என்னை ஏமாத்தி இருக்கான். இங்க பாரு, நீ எனக்காக இந்த வேலையை பண்ணினா அப்புறம் நான் உனக்கு நிரந்தரமா சொந்தமாயிடுவேன். அதனால தான் நீ பிரபல கொலை பண்ணிட்டியா? இல்ல மேம், நான் அமிர்தாவை உண்மையா தான் காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனா பிரபுல் என்னுடைய உண்மையான நண்பன். நான் எப்படி போய் அவனை கொல்லுவேன் மேம்? என்னால எப்படி அவனை கொல்ல முடியும்? ஸ்ருதி, நம்ம கிட்ட 3 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு கேஷவ். அவன் தன்னுடைய போலி கௌரவத்துக்காக யாரையும் கொலை செய்வான், கொலை செய்ய வைப்பான். அப்புறம் அடுத்தது அங்குஷ். வயிற்றெரிச்சல்ல இந்த வேலை பண்ணிருக்கலாம். அப்புறம் 3வது சஞ்சு. அவன் அமிர்தாவோட பேச்சை கேட்டு இந்த வேலையை பண்ணிருக்கலாம். ஸ்ருதி, நம்ம கிட்ட இப்ப 3 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 3 மோட்டிவ்ஸும் இருக்கு கொலை பண்றதுக்கு. ஆனா உண்மையான கொலைகாரன் யாரு? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்லை. சார், ருசி சொன்னால அமிர்தா பிரபலுக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்கானா? அவனும் அவளை பார்க்க தானே போயிருக்கான். ஆனா அமிர்தாவோட ஃபோன் நம்ம வாங்கும் போது அதுல எதுவுமே மெசேஜ் கிடையாதே. ஸ்ருதி, இப்படியும் நடந்திருக்கலாம்ல. யாராவது அமிர்தாவோட ஃபோன்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த மெசேஜை டெலீட் பண்ணியிருக்கலாம். அவன் தான் கொலைகாரன். ஆனா சார், கேஷவ், அங்குஷ் அண்ட் சஞ்சு அவங்க ஃபோன் டீடைல்ஸ் மூலமா பார்க்கும்போது ஒரு விஷயம் கன்ஃபார்ம். அவங்க யாருமே பாரபங்கில இல்ல. இன்ஃபேக்ட் ருச்சியும் கிடையாது. ஸ்ருதி, பிரஃபுலோட அம்மா சொன்னாங்க இல்லையா, அவங்க கடைசியா பிரஃபுல பார்க்கும்போது அவன் தன்னுடைய பைக்ல இருந்திருக்கான். அந்த பைக் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதனால அதே பைக் நமக்கு குழுவா மாறலாம். ஸ்ருதி, ஒரு வேலை பண்ணு. சிட்டி பூரா பேரிகார்டை போட்டு செக் பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு அந்த பைக் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எல்லா க்ளூஸும் கிடைச்சிரும். அப்புறம் இந்த கேஸ் ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடும். வா, வண்டி இப்படி ஓரம் விடுப்பா. ஓரமா வா. கார் அந்த பக்கமா போ. இப்படி ஓரமா வாங்க. ஓரமா வாப்பா. 2 வீலர் இப்படி வா. இப்படி வந்து நில்லு. தம்பி, ஒன்னதாப்பா. இப்படி வாப்பாங்கிறான்ல, அந்த பக்கம் போற. வா இப்படி. பாருங்க, கார் எல்லாம் போக விடுங்க. வெறும் 2 வீலர்ஸ் மட்டும் தான். சரிங்க. போங்க. கார்லாம் போங்க. ஏப்பா, பைக் ஓரமா வாப்பா. ஏய், வாயா அப்படி. சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி நின்றுக்கிட்டு. வா இப்படி. ஓரமா வாங்க. லைன்ல நில்லு. ஏய், இல்லப்பா. இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் உங்க டார்ச் கொடுங்க.
இங்க பாருங்க, அந்த ஸ்கூட்டிக்காரனை பிடிங்க சீக்கிரம். தம்பி இல்லப்பா, எங்க மாப்பிள்ள அவ்வளவு வேகமா போறீங்க? வாங்க அப்படி ஓரமா விடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். வாப்பா, தள்ளுப்பா போப்பா. எங்க ஓடுற? சார் கூப்பிடுறாங்களா, போ ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் போ. ஏன்டா எஸ்கேப் ஆன? ஓட பாக்குறேன். என்னாச்சு? அம்மாக்கு மருந்து. சரி கீழே இறங்க, வண்டி பேப்பரை காமி. நம்பர் பிளேட் புதுசா மாட்டி இருக்கு. என்ன விஷயம்? அது ஒரு சார், ஒரு குழந்தை அதை உடைச்சிடுச்சு. அது எப்படி முன்னாடி பின்னாடி 2 பிளேட்டையும் உடைச்சிடுச்சா? சுக்லா சார், வண்டி சேசிஸ் நம்பரை செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம், நம்பர் சேமா இருக்கு. நில்லு. புடிங்க அவனை, புடிங்க. நில்றா. சிக்கனா அவ்வளவுதான். டேய் ஓடாத. டேய் விட மாட்டேன்டா. ஏய் நில்றா. இல்லங்க. வளையுங்க அவனை. புடிங்க அப்படியே. புடி. வர புடிப்பா. அப்பே. ஏய் நில்றா. மாட்ன. நில்றா. ஏய் புடிங்க அவனை. ஏய் நில்றா. இதுக்கப்புறம் நீ ஏதாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண, அப்படியே ஓட்ட போட்டுரும் உடம்புல. புரிஞ்சுதா? இழுத்துட்டு போங்க இவனை. நில்லு. போங்க. சொல்லு. பிரமாதமான ஷூட்டர் இல்லடா நீ? நீ தானே ஷூட் பண்ண? 4 மர்டர் கேஸ் இருக்கு உன் மேல. உண்மையை சொல்லு. யார் சொல்லி இதை நீ பண்ண? ஏன்டா அவனை கொன்ன? சொல்லு. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையும் மர்டர்லாம் பண்ணவே இல்லை சார். அப்புறம் ஏன்டா ஓட பார்த்த? ஏன்டா தப்பிக்க பார்த்த? பெரிய இவன நீ போலீஸ் கிட்டே போய் சொல்றியா நீ? ஏய் சொல்லு, யாரோட பைக் அது? சொல்லு சார். அந்த பைக் காட்டு பக்கத்துல அனாதையா நின்றுட்டு இருந்தது சார். அதுல அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அது திருட்டு பைக்குன்னு நேற்று தான் சார் எனக்கு தெரிய வந்தது. அதனாலதான் சார் நான் ஓட்டேன். ஏய், வேற எதுவும் தெரியாதா உனக்கு? வேற எதுவும் தெரியாது? இரு. அப்படியா? இந்த நம்பர் யாரோடது? சொல்லு. சொல்லு சார். ஒரு கான்ட்ராக்ட் போட்டா சார். கொலை பண்றதுக்கு பணம் கொடுத்தா சார். இந்த அமிர்தா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? பிரஃபுல், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஏன்டா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. ஒரு பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சுக்கணுமா என்ன? உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. அவ உன்னை வெறுப்பத்ததுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. விடு. வாக்குமூலம் கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டு. நீ என் ஃப்ரெண்டுடா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதா என்ன? சொல்லுடா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. அமிர்தா எங்க? அவ எனக்கு மெசேஜ் பண்ணி இங்க வர சொல்லிருந்தா. என்னடா சொல்ற? நானும் போன் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாடா அவ. எல்லா சர்ப்ரைஸையும் கெடுத்துட்டாளா அவ? சர்ப்ரைஸ்? நாங்க 2 பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருந்தோம்டா. அவ உனக்கு மெசேஜ் பண்ணி முன்னாடி சொல்லிட்டா பாரு. எப்படி? அடே, இங்க மீட் பண்றத பத்தி தான்டா. நிஜமா? உண்மையாதான். இங்கேயே வா.
வா மீட் பண்ண வைக்கிறேன் வா. இது ஒரு சர்ப்ரைஸ்டா. அவ பாரு எல்லாத்தையும் எனக்கு கெடுத்து தெரியும். அவ மெசேஜ் பண்ணா நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன்டா. சரி பரவாயில்ல வா. அமிர்தா நீங்க வர சொன்னாடா. நான் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ காணோம். ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அப்படியா? ஏண்டா நாயே. அப்படி வா வா. நாயே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நீ எனக்கும் என் தங்கச்சிக்கும் பண்ண காரியத்துக்கு இதுதான்டா முடிவு உனக்கு. அவனோட சிம்ம கலட்டு. இந்த போனை பிடி. நீ கிளம்பு. போலாம். நீ 2 லட்சம் கேட்டல, இதுல 3 லட்சம் இருக்கு. நான் சொல்றத கவனமா கேளு. நீ இதுக்கப்புறம் என்ன கான்டாக்டே பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த நாதாரியோட பைக்கை கைலாங்கடையில கொண்டு போய் டிஸ்மேண்டில் பண்ணிடு. இது போலீஸ் கையில கிடைக்கவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பிரதர் வாக்கு கொடுக்குறேன். நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே செஞ்சிடறேன். சரி கிளம்பு. போயிட்டு வரேன். கத்தியும் கண்ணும் எங்க இருக்கு? அந்த கத்தி அது என் வீட்டில் தான் சார் இருக்கு. அப்புறம் கண்ணு அவனை எடுத்துட்டு போயிட்டா சார். உண்மை என்னன்னு சொல்லு. சார் பொய் சொல்லிட்டு இருக்கான் சார் அந்த ஆளு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாதா? உன்னோட கால் ரெக்கார்ட் தெளிவா சொல்லுது. நிறைய முறை நீ அவன் கிட்ட பேசியிருக்க. ஐயோ சார், என்னோட போனை எங்க அப்பாவும் யூஸ் பண்ணுவாரு சார். மேபி அவர் கூட பண்ணிக்கலாமே. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு பிரஃபுல் கூட பேச்சுவார்த்தை இல்லாதப்ப அப்புறம் எப்படி சார் எனக்கு தெரியாம காட்டு பக்கமா போயிருக்கான் அப்படின்னு? நீ 6ஆம் தேதி, அதாவது சண்டே, அதாவது பிரஃபுல் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீ எங்க இருந்த? மேம் சார் நான் வீட்ல தான் சார் இருந்தேன். சார் நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என்னோட போனை எடுத்துக்கோங்களேன். அதுல என்னோட ஃபுல் டீடைல்ஸும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் நான் எங்க இருந்தேன்னு. போலீஸ்க்கே கத்து கொடுக்கறியா? இல்ல சார், அது போலீஸ்க்கே சொல்லி தரியா? நாங்க எப்படி வேலை பண்ணணும்னு எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் நாங்க செக் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியும். ரொம்ப புத்திசாலி நீ. சார் நீ உன்னோட போனை உன் வீட்லயே வச்சுட்ட. ஆனா உன்னோட கேடித்தனம் எங்களுக்கு தெரியும். ஆமா எங்களுக்கு தெரியும். நீ உன் தங்கச்சி போன் எடுக்கிறதுக்காக பாராபங்கி போன. அங்க இருந்து நீ பிரஃபுலுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்க, வந்து காட்டுல சந்திக்க சொல்லி. அப்புறம் ரொம்ப தெளிவா நீ அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்ட. அப்பதான் போலீஸ் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உன் தங்கச்சி மாட்டுவானே. ஆனா மவனே நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. இது தெரியுதா உனக்கு? உன் வீட்டுல இருந்து தான் எடுத்தோம். இன்னொரு தப்பும் பண்ணிட்ட நீ. 6ஆம் தேதி நீ பாராபங்கிக்கு போனல, அதுக்கு ஆதாரமா உன் பெரியம்மா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த நேரத்துல நீ அங்கதான் இருந்தன. அது மட்டும் இல்ல, நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருவோம். டோல்ல இருந்த. இப்ப நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல.
அதனால வேற வழியே இல்ல. திவாரி சார், அந்த உருட்டு கட்டையை எடுங்க. சார் 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 வேணாம் சார். சொல்லு சொல்லு. என்ன பண்ணட்டும் சார்? அவன் என்ன ஏமாத்திட்டான் சார். முதல்ல என் தங்கச்சி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான் சார். என்னையும் என் தங்கச்சியும் சொல்லணும்னா எங்க எல்லாரையும் சீட்டிங் பண்ணிட்டான் சார். அவன் எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? அதனாலதான் அவனை போட்டு தள்ளிட்டேன். உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னா பிரஃபுல் யாரையும் சீட் பண்ணல. நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உனக்கு தப்பா ஒரு விஷயம் பட்டுச்சுல, பிரஃபுலையும் ருச்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதை கிளியர் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்ட. அதனால என்னாச்சு? பிரஃபுல் செத்து போயிட்டா, அமிர்தா சூசைட் பண்ணிக்கிட்டா. இனிமே நீ வாழ்க்கை போற ஜெயில களி தின்ன போற. உனக்கு தெரியுமா ருச்சியும் அப்படி பண்ணான்னு? உங்க அப்பா உன் வீட்டுல வச்சு ருச்சியை திட்டும் போது அப்பா அவ சார்பா நீ எதுவுமே பேசல, அங்கிருந்து போயிட்ட. உனக்கு அதை புரிய வைக்கணும்னு ருச்சி அப்படி பண்ணிருக்கா. இப்ப அதுக்குண்டான தண்டனையை நீ இப்ப அனுபவிக்க போற.